ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரீசி வேர்ல்ட். இன்னைக்கு ஜூலை 14 எங்கள் அக்காவோட பர்த்டே. அதனால இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே. இதுவரை பர்த்டேலாம் ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணதில்லை. கேக்கோட முடிச்சுப்போம். அது மாதிரி மாற்றி மாற்றி கிஃப்ட் பண்ணதும் இல்லை. சரி, இது வரைக்கும் கொடுத்ததில்ல, இந்த வாட்டியாவது கொடுக்கலான்னு சொல்லி நானும் அம்மாவும் திங்க் பண்ணோம். அது ஏன் இந்த வாட்டி மட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா அக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 8 மந்த் ஆகுது. சரி, இந்த வாட்டி ஏதாவது கிஃப்ட் பண்ணால் அவளுக்கு கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் இந்த வாட்டி கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி கிஃப்ட் வாங்க கிளம்பியாச்சு. பக்கத்தில் தான் ஹெல்மெட் தேவை இல்லை தான், ஆனால் இந்த வெயிலுக்கு ஹெல்மெட் போட்டால் கொஞ்சம் ஃபேஸை மறைக்கும், அதனால ஹெல்மெட் போட்டேன். இந்த ஹெல்மெட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏதோ ரோபோ மண்டை மாதிரி இருக்கும். வீட்டில் எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நான் அந்த ஹெல்மெட்டை போட்டாலே. ஃபைனலாக கடைக்கு கிளம்பியாச்சு. கீழே போய் பார்த்தப்பறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக், ஸ்கூட்டி வீட்டில் இல்லை. அப்புறம் என்ன, என் சோகத்தை போக்க எக் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு முடிக்கும் ஸ்கூட்டியும் வந்துட்டு, சரி என்ன கிளம்பலான்னு சொல்லி நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பில்டப்பு. இந்த ஹெல்மெட் எனக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக கடைக்கு போய் ரீச் பண்ணியாச்சு. அங்கே போனதும் எனக்கு கண்ணில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த பார்பி கேர்ள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் இப்போ கையில் வச்சுருக்க கிஃப்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அது ரேட் அதிகமாக இருந்தால் தான் இது வாங்கலை. உங்களுக்கு இதை பார்த்ததும் என்ன கிஃப்ட்டுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதான் கிஃப்ட்டு வாங்கியாச்சுல, இனிமேல் வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். இல்லை பக்கத்துலேயே தான் பேக்கரி இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் 3 சார்ஜா பார்சல் சொல்லியிருந்தோம், அது போட கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எப்போ ஐஸ்கிரீம் வாங்கினாலும் இந்த ஃப்ளேவர் தான் வாங்குவேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக எல்லாம் வாங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் சார்ஜா குடிக்கணும், இதுதான் என்னோட மைண்டில் ஓடிட்டே இருந்து. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கின சாக்லேட்டை பார்த்துட்டு அப்புறம் சார்ஜா குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக் ஆர்டர் பண்ணோம், கரெக்டாக 5:30க்கு கொண்டு வந்துடுவாங்க. எப்படியோ இன்றைக்கி மரத்தில் ஒரு கொய்யக்கா கிடச்சிருச்சு. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஃபைனலாக கேக் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேக்குக்கு நாங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு டிசைனுமே சொல்லலை, அவங்கள தான் போட சொன்னோம். அதனால கேக் எப்படி இருக்கிறவங்க ஆர்வத்திலே இருந்தோம். ஃபைனலாக கேக் டிசைனும் பார்த்தாச்சு. சிம்பிளாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் நல்லா இருந்து. டெண்டர் கோகனட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன, கேக்கெல்லாம் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, கேக்கெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நாளைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.